காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் சந்திரசேகரன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடத்தில் நாம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இப்போ கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து கம்யூனிஸ்ட் இயக்கங்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி வந்ததனுடைய விளைவாக இப்போது 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுமே தாவேகாவுக்கு தங்களது ஆதரவை வழங்கி இருக்கிறார்கள். இந்த சூழலை நீங்க எப்படி பார்க்குறீங்க? விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு இன்னும் 2 சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை தேவைப்படுகிறது. அதை விடுதலை சிறுத்தைகள் வழங்குவார்கள் என்ற எதிர்பார்ப்பு எல்லோருக்குமே இருக்கிறது. அது எப்போது நடைபெறும்? இல்ல, அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார். 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன முடிவை எடுக்கிறதோ அதனை ஒட்டி என்னுடைய முடிவு இருக்கும் என்பதுதான் அவருடைய தகவலாக அவர் செய்தியாளர்களிடம் வெளிப்படையாக தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இன்று மாலை அவர், ஏன்னா 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இப்பொழுதுதான் முடிவை அறிவித்திருக்கின்றன, இன்று மாலை 5 மணி அளவில் அவருடைய விசிகாவுடைய கட்சி கூட்டத்தை அவர் அழைத்திருக்கிறார். அதில் கலந்து ஆலோசித்து கண்டிப்பாக என்பதுதான் இப்பொழுதுள்ள தகவலாக எனக்கும் வந்த தகவலாக இருக்கிறது. கண்டிப்பாக மக்கள் அளித்துள்ள மேண்டேட், அதாவது மக்களுடைய ஜனநாயக முறையில் அளித்த தீர்ப்பு என்பது விஜய் அவர்கள் முதல்வராக வேண்டும், அந்த கட்சி திமுகவுக்கு சரியான ஒரு முதன்மை கட்சி என்ற ரீதியில ஆதரவு அளித்திருக்கிறார். அதைத்தான் மக்கள் தீர்ப்பாக நாம் பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் திரு விஜய் அவர்கள் முதல்வராவதற்கான வாய்ப்பை அனைவரும் அளிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் காங்கிரஸ் கட்சி முதலாக சென்று அவருக்கான ஆதரவை வழங்கியது என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். நிச்சயமாக கம்யூனிஸ்டுகள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதே முடிவை நாங்கள் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பல ஆண்டு காலமாக கம்யூனிஸ்ட் இயக்கங்களோடு சேர்ந்துதான் நாங்கள் களமாடி கொண்டிருக்கிறோம் என்று திருமாவளவன் தெரிவித்திருந்த நிலைமையில இப்போது கம்யூனிஸ்டுகள் தாவேகாவுக்கு தங்களது ஆதரவை வழங்கியிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகளும் இன்னும் சற்று நேரத்தில் அல்லது இன்றோ அல்லது நாளைக்குள்ளாகவோ அவர்களது முடிவுகளை அறிவிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நாம் எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி திமுகவிலிருந்து வெளியேறி தாவேகாவுக்கு ஆதரவு வழங்கிய போது மிகுந்த விமர்சனத்தை திமுகவினர் முன்வைத்தனர். இந்த நிலைமையில் தான் இப்போது கம்யூனிஸ்டுகளும் இப்போது தாவேகாவிற்கு திமுக கூட்டணியை உதறிவிட்டு இப்போது ஆதரவு வழங்கி இருக்கிறார்கள். இதை எப்படி பார்க்குறீங்க? இப்படி ஒரு கையேறு நிலையில் இருக்கிற அந்த தாவேகாவுக்கு உடனடியாக ஆதரவு வழங்க வேண்டிய சூழல், அந்த அரசியல் கருத்து என்னவாக இருக்கிறது? முதல்ல எங்களுடைய நிலைப்பாடு என்பது அதாவது மதச்சார்பற்ற நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில். அந்த வகையில பாஜகவும் RSS, அதாவது பாஜக தமிழகத்தில் காலூன்ற விடாமல், அதாவது பின்வாசல் வழியாக பல விதங்கள்ல முயற்சிக்கும், ஆளுநரை வைத்து முயற்சிப்பார்கள், பல்வேறு விதங்கள்ல முயற்சிப்பாங்க. அதை தடுப்பதுதான் முதல் நோக்கம் என்ற அடிப்படையில தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கப்பட்டது. ஏனென்றால் தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்கப்படவில்லை என்று சொன்னால் அவர்களை வேறு விதமாக அல்லது அதிமுகவை உடைத்தோ அல்லது வேறு விதமாகவோ பாஜக உள்ளே நுழைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதை தடுப்பதற்காகவும், இரண்டாவது மக்கள் ஆதரவு என்பது தாவேகா ஆட்சி அமைப்பதற்காக வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கான சூழலை ஏற்படுத்துவதுதான் ஜனநாயக சக்திகளுடைய ஒரு முக்கிய கடமையாக இருக்கும். நீங்க வெளியிலிருந்து ஆதரவு தரலாம் அல்லது உள்ளே இருந்து ஆதரவு தரலாம். இதில் திமுகவும் சரி அல்லது அதிமுகவும் சரி, இந்த கவர்னர் எடுத்த முடிவுகளை பெரிய அளவில் விமர்சனம் செய்யாமல் இருந்ததே ஒரு ஆச்சரியமான விஷயமாக பார்க்கிறேன். குறிப்பாக திமுக என்பது கடந்த காலங்களில் கவர்னர் இது மாதிரி முடிவுகளை எடுக்கக்கூடாது, உடனே குறிப்பிட்ட கட்சியை அழைக்க வேண்டும் என்ற ரீதியில விமர்சனங்களை முன்வைப்பார்கள். ஆனால் இப்பொழுது கட்சிகள் எல்லாம் முன்பே விசிக, கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், மற்ற இயக்கங்கள் எல்லா கட்சிகளுமே அது மட்டுமல்லாமல் நடுநிலையாளர்கள் என்று அழைக்கப்படுகின்ற பல விமர்சகர்கள் கூட எந்த கட்சி முதன்மை கட்சியாக வருகிறதோ அந்த கட்சியை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்ற குரலை எழுப்பின. ஆனால் திமுகவும் சரி அதிமுகவும் சரி இதில் எந்த விதமான குரலையும் எழுப்பாமல் இருந்ததே ஒரு ஆச்சரியமான விஷயமாக பார்க்கிறேன். அதுதான் இங்க உள்ள விஷயம். இது ஒரு அவர்களுடைய ஏன் இது மாதிரி செய்யவில்லை, அதாவது ஒரு யாராக இருந்தாலும் சரி முதன்மை கட்சியாக அந்த கட்சி வருகிறது என்று சொன்னால் அவர்களை ஆளுநர் மாளிகையில் நீங்க எண்ணிக்கையை ப்ரூவ் பண்ண சொல்லுவது என்பது ஒரு அரசியல் சட்டப்படி அது சரியான நடைமுறையாக இல்லை. உங்களுடைய முக்கியமான கடமை, கவர்னருடைய கடமை என்னவென்று சொன்னால், முதன்மை கட்சியாக யார் வருகிறதோ அவர்களை அழைத்து ஆட்சி அமைக்க நீங்க அழைக்கணும். அதன் பிறகு சட்டசபையில் உங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்ல வேண்டும், குறிப்பிட்ட கால அவகாசம் தந்து. இதுதான் அவருடைய அரசியல் சட்ட கடமையாக இருக்கும். ஆனால் அந்த கடமையிலிருந்து தவறி
கவர்னர் இழுத்தடிப்பதை ஒரு உள்நோக்கம் கொண்டதாக பார்த்தோம். அதனால்தான் இத்தகைய ஒரு சூழ்நிலை கடந்த 2-3 நாட்களாக ஒரு இப்படிப்பட்ட சூழ்நிலை, அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டதற்கு காரணமே கவர்னருடைய காலம் தாழ்த்துதல் நடவடிக்கை தான் என்பதை நான் பார்க்கிறேன். அதில் ஏதாவது உள்நோக்கம் இருந்ததா அல்லது பாஜகவின் கை இருந்ததா என்பதும் இங்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் இன்றைக்கு ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கங்களாலும் விடுதலை சிறுத்தைகளாலும் முறியடிக்கப்பட்டிருக்கிறது என்பதில் ஒரு மகிழ்ச்சி. கடந்த 2016ஆம் ஆண்டுக்கு பிறகு நீங்கள் தொடர்ந்து திமுகவிடத்தில் பயணித்து வந்தீங்க, பல தேர்தல்களை சந்திச்சிருக்கிறீங்க. நீங்களும் இந்த சட்டமன்ற தேர்தலில் இப்போது அந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு இப்போது தாவேகாவுக்கு ஆதரவு வழங்கி இருக்கிறீங்க. உங்களை தொடர்ந்து கம்யூனிஸ்டுகளும் இப்போது அந்த திமுகவினுடைய கூட்டணியிலிருந்து இப்போது உதறிவிட்டு வெளியேறி இருக்கிறார்கள். தாவேகாவுக்கு ஆதரவு தர வேண்டும், மதவாத சக்திகள் உள்ளே வந்துவிடக்கூடாது, அதனால் நாங்கள் ஆதரவு தருகிறோம் என்பது ஒரு காரணமாக இருந்தாலும் கூட உங்களை திமுக கூட்டணியில் இருந்தபோது எப்படி நடத்தியது, மிக மோசமாக நடத்தியதாகலாம் விமர்சனங்கள் வந்தது. நீங்கள் தேர்தலுக்கு முன்பாகவே திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி நீங்கள் தாவேகாவுக்கு ஆதரவு தரப்போவதாகலாம் தகவல் வெளியானது. இந்த நிலைமையில தேர்தல் முடிவு வந்த உடனேயே அடித்து பிடித்து அந்த திமுக இயக்கத்தில் இருந்த நீங்களாக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்டுகளாக இருந்தாலும் சரி, இப்போது அதிரடியாக வெளியேறி இருப்பதற்கு என்ன காரணம்? திமுகவினுடைய நடத்தையில் பிரச்சனைகள் இருக்கிறதா? அதுவும் ஒரு வகையில் உண்மை. ஆனால் தேர்தலுக்கு முன்பே தொகுதி எண்ணிக்கைகளாக இருந்தாலும் சரி, பல்வேறு விஷயங்களில் முரண்கள் இருந்தது. இரண்டாவது, எங்களை தமிழக வெற்றிக் கழகம் வெளிப்படையாகவே அழைப்பு கொடுத்தது. எங்கள் கட்சியிலுமே பலர் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனாலும் கடைசி நேரத்தில் அது சரியாக அமையாமல் போனது. அதை பற்றி இப்பொழுது விவாதிப்பதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுதைய சூழ்நிலை என்பது அந்த மீண்டும், அதாவது இன்னொரு கருத்தையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். தமிழகத்துல கூட்டணி ஆட்சி, அதாவது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதை விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த போதே டிக்ளேர் பண்ணார். நாங்கள் பெரும்பான்மையாக வந்தால் கூட எங்களுடன் கூட்டணியில் இருக்கும் கட்சிக்கு நாங்கள் அதிகாரத்தை அளிப்போம் என்று ஒரு டிக்ளேர் பண்ணார். அதன் பிறகுதான் பாத்தீங்கன்னா எல்லா கட்சிகளிடத்திலும் அந்த மனப்பான்மை, ஏற்கனவே பல கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்பதில் கோரிக்கையாக வைத்தன. ஆனால் அது மறுக்கப்பட்டு வந்தது. இப்பொழுது கூட ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று எங்களுடைய காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய பொறுப்பாளராக இருந்தவர்லாம் திமுகவிடம் கோரிக்கை வைத்தார். ஆனால் அது திமுகவால் நிராகரிக்கப்பட்டது. அதாவது ஆட்சி அதிகாரம் தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்று திமுகவும் சரி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் அதையே சொன்னார். கட்சிகளாக இருந்த ஆண்டு கொண்டிருந்த இரண்டு கட்சிகளுமே அந்த கூட்டணி ஆட்சி என்பதை நிராகரித்தன. அது மக்கள் நிராகரிப்பார்கள் என்றுதான் அதற்கு காரணம் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு அது கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்கான ஒரு மேண்டேட்டாக மக்களே அளித்திருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கிறேன். அது ஒரு இயற்கையாகவே அந்த சூழ்நிலை உருவாகி இருக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன். அந்த வகையில் இன்று ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு பெறக்கூடிய சூழ்நிலை காங்கிரசுக்கு உருவாகி இருக்கிறது. 67க்கு பிறகு, கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுக்கு பிறகு ஆட்சி அதிகாரத்தில் காங்கிரசும் அமர்வதற்கான வாய்ப்பு அமைந்திருக்கிறது என்பதையும் மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமாக தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பதன் மூலம் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கெடுக்கக்கூடிய சூழல் காங்கிரஸ் கட்சிக்கு உருவாகி இருக்கிறது. அது மட்டுமல்ல, மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் வந்துவிடக் கூடாது என்பதன் காரணமாகத்தான் நாங்கள் தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கிறோம் என்ற ஒரு கருத்தை நீங்கள் சொல்லியிருந்தாலும் கூட, திமுகவுடன் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்திருந்த போது அவர்களுடைய நடத்தையில் மிகப்பெரிய குறைபாடு இருந்தது. அது உண்மைதான் என்ற கருத்தையும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சந்திரசேகர்.